களத்தில் வந்து யதார்த்த நிலையையும் நம்ம மனசுல வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அவர் மோதக்கூடியது வந்து இது வந்து முதல் தேர்தல். குழந்தை வந்து இப்போதான் பிறந்த உடனே வந்து கொஞ்சம் கூட நேரமே இல்லை, உடனே வளர்ந்தாகணும், உடனே இந்த சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிற மாதிரி ஒரே தேர்தலில் சிஎம் ஆகி போய் உட்காருவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயங்கள் கிடையாது. நம்ம என்னதான் எண்கணித ரீதியாக இங்கே அலசி ஆராய்ந்தாலும் அதனுடைய ப்ராக்டிகாலிட்டியும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 75 வருட பாரம்பரியமான ஒரு கட்சி இருக்கு, டிஎம்கே இருக்கு. அவங்கள வந்து பீட் பண்ணி வரதுங்கிறது வந்து மிக சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், அவருமே வந்து களத்தில் நிற்கிறதுனால இது வந்து ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இதில் திரு சீமான் அவர்களும் இருக்காரு அப்படின்னாலுமே கூட இந்த 3 பேர்களுக்குள்ளார பெரும்பான்மையான வாக்குகள் பிரிவதனால ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வச்சுக்கணுங்கிறதுனால இந்த 3 பேர்களுக்குள்ளார அந்த அனலைசேஷனை நான் கொண்டு வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ முடிந்தவரை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக அதிகபட்ச சாதகம் தேதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு மிக அதிகமான சாதகம் இருக்கிறது. களத்தில் யதார்த்தத்தில் வரும் பொழுது பெரும் கட்சிகள், இரு பெரும் துருவங்களாக, இரு பெரும் ஆளுமைகளாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களை பீட் பண்ணி அவர் வந்துருவாரா அப்படிங்கும் பொழுது தேர்தலுடைய ரிசல்ட்னாலையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ரிசல்ட் வந்து என்றைக்கு அறிவிக்கிறாங்க? ஏன்னா தேர்தலுங்கிறது 23 நடந்து முடிஞ்சிருது. ஆனால் அது ரிலீஸ் ஆகக்கூடிய, அந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய நாளும் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணில் 4ஆம் எண் வருவதை பார்த்தோம். அது வந்து தேர்தல் நாளான 4 மே 2026 அவருக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. ஆனால் திரு விஜய் அவர்களுடைய பிறந்த தேதியை பார்க்கும் பொழுது தேதியும் 4, கூட்டு எண்ணும் 4ஆக இருக்கு. இது எக்ஸ்ட்ரா எட்ஜை கொடுக்குது அவருக்கு. எப்போதுமே சரி, ஒரு ரேஸ் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது அந்த மில்லி செகண்டில் வந்து ஒரு கார் வந்து முன்னாடி இப்படி போயிடும். இப்போ ஒரு அத்லட்டிக்ஸில், ஸ்போர்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரன்னிங் ரேஸில் கடைசி மில்லி செகண்டில் ஒருத்தவங்க வந்து அந்த காலை அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் தான் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கிளியர் எட்ஜு வந்து திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் வந்து அன்றைய தினத்துக்கு மிக சாதகமான அமைப்பில் வருது. ஸோ இதில் வந்து கூட்டணியாக அவர் வந்து வின் பண்ணி வருவதற்கு விஜய்க்கு அடுத்தபடியான ஒரு வாய்ப்புகளை அவருமே வந்து பெறுகிறார். ஸோ இந்த 2 பேர்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் அந்த தேர்தல் ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய நாளில் இருக்குது.